நம்ம திடீர்னு ஸ்கூலோ, காலேஜோ படிக்கும்போது இந்த டாக்டரு, ஐஏஎஸ்ஸு, அப்புறம் இந்த இன்ஜினியர் இந்த மாரி இல்லாம நம்மளோட ட்ரீம் மாறும் திடீர்னு. இந்த ஆக்டர், சிங்கர், நோவலிஸ்ட் இந்த மாரி டிஃப்ரெண்ட்டா. அதாவது அகாடமிக்ஸ் வழி இல்லாம வேற ஏதாச்சும் ஒரு ஆசை இருக்கும். அப்புறமா வீட்ல போய் அத ஸ்பீடா சொல்லும்போது, ஒண்ணு முழுசா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒழுங்கா போய் படின்னு சொல்லுவாங்க. இல்லன்னா, நீ வேணா பண்ணிக்கோ. ஆனா, உன்னோட 80% டூ 90% கான்சன்ட்ரேஷன் படிப்பில மட்டும் தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. இது கரெக்ட்டா கேட்டா கரெக்ட்டு தான். ஆனா ஏன்? அதாவது நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபாலோ பண்றோம். அதாவது ஸ்கூல், காலேஜ், ஜாப் அப்புறம் லைஃப் செட்டில். ஓகே. நம்மளோட கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. அவங்களும் இந்த மாரி தான். நல்லா படிச்சு ஒரு வேலையில ஏறி அப்புறமா லைஃப் வந்து செட்டில் ஆயிருக்கும். இது சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ல சொல்றேன். உங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிரும். அதாவது ஒரு நேர் ரோடு வச்சுக்கோங்க. நேர் ரோட்ல வந்து அங்கிட்டும், இங்கிட்டும், அங்கிட்டும் ஒரே மாரி வீடு இருக்கு. அந்த ஒரே மாரி வீடு தான் ஸ்ட்ரக்சர். அதாவது எல்லாரும் ஃபாலோ பண்றது. ஸ்கூல், காலேஜ், ஜாப், லைஃப் செட்டில்னு எல்லாரும் இந்த மாரி ஃபாலோ பண்ணி அவங்க வீடு முழுசா கட்டிட்டாங்க. ஸோ, நம்ம வீடும் அதே மாரி அப்போ ஃபாலோ பண்ணி, நம்ம முக்காவாசி இல்லன்னா பாதியோ கட்டிட்டோம். அதாவது நம்ம ஸ்கூல்லயோ, நம்ம காலேஜ்ல நிற்கிறோம். இன்னொரு 4, 5 வருஷத்துல நம்ம வந்து ஒரு வேலைக்கு ஏறி நம்ம லைஃப் செட்டில் ஆயிருவோம். அதாவது நம்ம வீட முழுசா கட்டிருவோம். ஸோ, இதில நம்ம ஸ்பீடா எனக்கு இதான் ஆசையா இருக்கு. இந்த மாரி நடிக்கணும், இல்லன்னா பாட்டு பாடணும், இல்லன்னா ஒரு நோவலிஸ்ட் ஆகணும்னு சொல்லும்போது, நம்ம வந்து நம்ம வீட ஸ்க்ராட்ச்லேருந்து கட்டுற மாரி இருக்கும். ஸோ, அந்த மாரி இருக்கும்போது நம்ம ஃபேமிலிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா சூஸ் பண்ணுவாங்க. முக்காவாசி கட்டின வீடு இல்லைனா ஆரம்பிக்கிற வீடாக. அதனால தான் ஸ்பீடா அவங்க எப்பவுமே நமக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட் தர மாட்டிக்காங்க. இது மாத்தலாம். சிம்பிள் தான். அதாவது இப்ப எல்லாருக்கும் நம்ம சின்ன வயசுலேருந்து நமக்கு ஏதாச்சும் ஆசை வந்தா நம்ம ஸ்பீடா போய் வீட்ல சொல்லிருவோம். வீட்ல வந்து நம்ம மேல ட்ரஸ்ட் இருக்காது. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ட்ரஸ்ட் கொண்டு வரணும். உங்களுக்கு இப்போ ஒரு ஆசை வருதுன்னா, ஒரு 1 மாசம் கேட்டு வெயிட் பண்ணுங்க. எங்க ஆசை போகுதா இல்லையான்னு. ஸோ லைட்டா கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போச்சுன்னா கொஞ்சம் சொல்லாமலே பெட்டர். அடுத்து வந்து இந்த ஆசை பிடிச்சிருக்குன்னா, நீங்க அதுக்காண்டி ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இப்போ YouTubeல வீடியோ பார்த்தா நமக்கு ரொம்ப விஷயம் தெரியும். நான் இதான்னு நெனச்சா சொல்லுவாங்க. நீ இந்த மாரி பண்ணா போதும்னு. ஸோ நீங்க அந்த மாரி விஷயம் ஒரு 6, 8 மாசம் பண்ணும்போது, அதில நீங்க வந்து ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துருவீங்க. ஸோ நீங்க அந்த மாரி கொண்டு வரும்போது, உங்க வீட்லேருந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் வந்துரும். ஓகே. இவன் என்னமோ ஒரு விஷயத்துக்காண்டி இந்த மாரி அவனோட டைம ஒழுங்கா ஸ்பெண்ட் பண்றான். ஸோ ஒரு ஸ்டேஜ்லேருந்து ஒண்ணு சரி நீங்களே போய் சொல்லுவீங்க. எனக்கு பிடிச்சிருக்குன்னு. அவங்க ஓகே சொல்லுவாங்க. இல்லைன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்கள்ட்ட வந்து கேட்பாங்க. உனக்கு இந்த மாரி ஆசை இருக்கு. இந்த மாரி ஆகணும்னு. அவங்க எப்ப நீங்க ஓகே சொன்னா போதும். ஸோ உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ சிம்பிள் தான். ட்ரீம் வந்துச்சுன்னா வெயிட் பண்ணி, ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் வீட்ல போய் சொல்லுங்க. டைரக்ட்டா சொன்னா சப்போர்ட் கிடைக்காது. சொடக்கு மேல